அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்னைக்கு துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், பட் இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா அங்கே போனாலே தலைவன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு. ஸோ அப்படி எல்லார்கிட்டையும் அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்டு ஜீவா ப்ரோ, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட்டு, அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராமில் இருக்கட்டும், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வேறு ஒரு வேரியேஷனு, ஈயில் ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனாக ஒரு ஃபேனாக சொல்கிறேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமாக நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, அவர் எங்கே போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மச்சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பார். இப்போ அதை மாற்றி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. அது என்ன டைலாக் நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பலை. எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவார், அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும்.